மாற்றுக் கட்சியில் தன்னை சேருமாறு மர்ம நபர் ஒருவர் குதிரை பேரம் நடத்தியதாக ஸ்ரீவைகுண்டம் தாவேக எம்எல்ஏ குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த சரவணன் உள்ளார். இவரை செல்போனில் தொடர்பு கொண்ட நபர் ஒருவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மாற்றுக் கட்சியில் இணையுமாறு பேரம் பேசியதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பான செல்போன் உரையாடலை அவர் வெளியிட்டுள்ளார். இங்க பாருங்க, என்ன அடுத்து யாருனாலும் நான் இப்ப நேரடியான ஆளு. சரியா, நீங்க 500 கோடி வந்தா கூட எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பிடிக்காது. நீங்க கொஞ்சம் தம்பியை விசாரிச்சீங்க, என்ன யாரோ அதாவது வேற ஏதாவது அந்த மாதிரி வரல. எதை எல்லாம் பணம் கொடுத்தா சரணம் பேருவானு என்னன்னு தெரியல. நான் இதனால இருக்கிற இயக்கத்துல உண்மையா இருப்பேன். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த எம்எல்ஏ சரவணன் திமுகவிற்கு வருமாறு கூறி 50 கோடிக்கும் அதிகமாக தருவதாக தன்னை சிலர் தொடர்பு கொண்டதாக தெரிவித்தார். என்னை தனிப்பட்ட முறையில் என்னை பணியை செய்ய விடாமல் என்னை திரும்ப திரும்ப நிறைய நபர்கள் என்னை டேரெக்டாக நீ 30 கோடி தரேன், 50 கோடி தரேன், 100 தரேன், இல்லை அதையும் தாண்டி தரேன், நீங்கள் திமுக வந்துடுங்க, இல்லைனா உங்களை இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம், இது தென் மாவட்ட அரசியல். இன்றைக்கி அடிமட்டத்துலேருந்து நான் ஒரு எம்எல்ஏ ஆனதுனால என்னை வச்சு என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோ கஷ்டத்தை உண்டாக்குறாங்க. அதுமாதிரி இவங்களோட டார்கெட் என்னென்னா இந்த ஏலத்தை சொல்லி இவங்களை இங்கேருந்து மாற்றணும், எங்களை இது பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சியை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச போகிறதில்ல. தாவேக எம்எல்ஏவின் புகாரை தொடர்ந்து உளவுத்துறை விசாரணையை தொடங்கியது. முதற்கட்டமாக தூத்துக்குடி மாவட்ட உளவுத்துறை காவல் ஆய்வாளர் மகாதேவன் எம்எல்ஏ சரவணனை நேரில் சந்தித்து விசாரணை மேற்கொண்டார். சுமார் 1 மணி நேரம் நடந்த இந்த விசாரணையில் சம்பந்தப்பட்ட நபர்களின் செல்போன் நம்பர்கள், உரையாடல்கள் அடங்கிய ஆடியோ ஆவணங்கள் ஆகியவற்றை எம்எல்ஏ சமர்ப்பித்துள்ளார்.